வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். எல்லோரும் சுகமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்கோ, இன்றைக்கு குசினிக்க செல்வன் கிச்சனில் நான் சமைக்க போகிறது ஒரு யூரோப்பியன் சாப்பாடு, அதாவது கிரீக் நாட்டு சாப்பாடு. அதுன்ற பேர் வந்து ரைஸ் பேக்கச்சி ரைஸ் பஸ்தான்னு சொல்கிறது. அதாவது அரிசியை போலி ஒரு பாருங்க, ஒரு பஸ்தா அரிசியை மாதிரி தான் இருக்கும். சரியா, இந்த பெரிய புழுங்கரிசி மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கு சாப்பாடு ஓவனில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மட்டன் வந்து வெட்டி, ஆட்டுக்கறி வெட்டி 1 கிலோ எல்லாம் துண்டு துண்டாக வெட்டிட்டு அவிச்சு எடுத்துருக்கிறேன். அவிச்சு எடுத்து இப்போ தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். இனி இருக்க எண்ணெயில் சும்மா பொரியல் மாதிரி போட்டுட்டு அதை வந்து இது அவிகிற பருந்து முடிகிற பருவத்தில் இதுக்கு போட்டு கிண்டி இறங்கி எடுக்கிறேன். அதுக்கு வந்து நான் இந்த டொமாட்டு சரியன்னு சொல்கிறது, கிராப்ன்னு சொல்கிறது, இதை வந்து இப்போ இந்த வெங்காய மிளகாய், இந்த கொத்தமல்லி குழை, 3 உள்ளிப்பல், 1 மிளகாய், பச்சை மிளகாய், இதை போட்டு இதோடு சேர்த்து சோசை அடிச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு ஊற்றி அவிய விட போகிறேன்னு. ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் அவியணும் குறைஞ்சது. அடுத்தது நான் வந்து இந்த அவிய வச்ச தண்ணியை வந்து அவிச்ச தண்ணியை வந்து இதுக்கு ஊற்றி வச்சுக்கிறேன். இதில் தான் அவிய விட போகிறேன். அவிய விடைக்கு நல்ல ஒரு சுவையை கொண்டு வரும். அதுக்காண்டி இதை அடுத்தது இந்த சோஸுகளை விட்டு அவிய வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் இதை அவிய வச்சுட்டு இந்த பொரியலை வந்து எண்ணெயில் சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்து வாட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை இறக்குற பருவத்தில் இதில் போட்டு கிண்டி இறக்குறதா மேலே. இப்போ வாங்க, இந்த சோஸை அடிக்க போகிறேன். இப்போ இந்த டொமாட்டோ வந்து இந்த தோல்களை நீக்கிட்டு அப்படியோ இதுக்கு போட்டு இப்போ நான் வந்து இதை அடிச்சுட்டு உங்களுக்கு மெஷின் சத்தம் போடும், அடிச்சுட்டு காட்டணும். பாருங்க, இதை அடித்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்போ கொஞ்சத்தை குறைச்சிட்டு இந்த மிளகாய் இப்போ வந்து இதை போட்டு அடிக்க போகிறோம். குளத்தையும் போட்டு அரைச்சிட்டு இதையும் உங்களுக்கு அடித்து எடுத்துட்டு காட்டும். இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து இதையும் அடித்து எடுத்துட்டேன். இனி இதை வந்து இதையும் இதுக்குள்ளே சரி, இதை வந்து இப்போ நான் அடுப்பில் ஓவனை பற்ற வச்சுட்டு அதுக்கு வந்து வச்சு 3/4 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோம். 40 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் 180 டிகிரியில் வச்சு எடுக்கணும். அதை விட உங்களுக்கு இன்னொன்று காட்டுவோம். இங்கே வந்து இது வந்து ரைஸ் பஸ்தான்னு சொல்கிற ரைஸ் மக்ரோனி. அது இல்லாட்டிக்கு நீங்கள் இப்படி நீளமானது செய்யலாம், அல்லது இப்படியான பஸ்தாவில் செய்யலாம். அதுவும் இல்லை என்றால் இப்படி இந்த வண்ணம், இது பூ மாதிரி இப்படியும் செய்யலாம். இது மல்டி கலர்ன்னு சொல்கிறோம், இதுலேயும் செய்யலாம். நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நான் இதை இப்போ ஓவனில் வச்சுட்டு உங்களுக்கு அவியற மட்டும் எடுத்து காட்ட போகிறேன். இதை வந்து நான் இப்போ பொரிச்சு எடுத்து காட்டணும். சரி, இதை வந்து ஓவனில் வைக்க போகிறேன். சரி, இது வந்து 180 டிகிரியில் 40லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் பார்த்து அவிஞ்சிருந்தால் எடுக்கலாம். இந்த சோஸுகளும் பற்றி இதாக இருக்கணும் அதோடு சேர்ந்தெல்லாம். இப்போ வந்து சட்டியை வந்து சூடாக்கிட்டு
கொஞ்சம் ஒரு பிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு, இதுக்கு முதல் நீங்கள் இந்த இறைச்சி அவியக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கல்லுப்பு இருந்தால் போட்டால் எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 3/4 மணித்தியாலம் அவிய விட்டுட்டு எடுத்து அந்த தண்ணியை எறியக்கூடாது. அந்த இதில் வர அவிஞ்ச தண்ணியை அதை எடுத்து நீங்கள் அதில் தான் அந்த பற்ற வச்சா நல்ல ருசியாக வரும். இது இப்படியோ செய்து கொடுத்தா குழந்தை பிள்ளைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் நல்லா சாப்பிடுவேன்னு. இது ஒரு கிரீக் சாப்பாடு, கிரீக் நாட்டு சாப்பாடு. நான் கப்பலில் வேலைக்குள்ள குசினியாக வேலை செய்தேன்னா நான் அப்போ இந்த சாப்பாடு, இது மாத்திரமில்லை கணக்கு யூரோப்பியன் சாப்பாடுகள் எல்லாம் எனக்கு செய்ய தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சமையல் நாட்டு சமையல்லாம் நான் எல்லோரும் செய்து போடுவேனே கண்டி நான் இப்போ மாறி மாறி எல்லாத்தையும் போடுறேன். இதையும் பார்த்து செய்யுங்க. இது பிள்ளைகளுக்கு பிடிக்கும், செய்து கொடுங்க, சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட இதுக்கு ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் நீங்கள் வெட்டி எடுத்து கொள்ளுங்க. வெட்டி எடுத்தால் இதோட இந்த இறைச்சி பொரிக்கைக்குள்ளே நீங்கள் அதுக்கு போட்டு அதோட சேர்த்து இதை பொரியுங்க. பொரித்து எடுத்துட்டு பெரிய நேரம் பொரிக்க தேவையில்லை. இது நல்லா அவிஞ்ச இறைச்சி. இது மட்டனா ஆட்டிறைச்சிலாம் கொஞ்சமாக செய்கிறேன். அதால் 250 கிராம் பேக்கெட் அந்த ரைஸ் பஸ்தா அதாவது அது கிரீக்கில் சொல்லுவாங்க என்னண்டு ரீ பேக்கெட்டின்னு சொல்லுவாங்க, ரீ பஸ்தான்னு சொல்லுவாங்க. அதில் ரீ மக்ரோனியம்னு சொல்லுவாங்க. கூடுதலாக அங்கே கிரீக்கு பாசையில் ரீ மக்ரோனி தான் இது ரைஸ் மக்ரோனி, ரைஸ் பஸ்தா. இங்கே இப்படி செய்து கொடுத்து பாருங்கள், பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவோங்க. பிள்ளைகள் என்ன பெரியாக்களும் சாப்பிட்லாம். நடுவே எங்களோட சோறை சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துட்டு இப்படி சாப்பிட்லாம் தானே. இரவு நேரங்களுக்கு இப்படி செய்து சாப்பிட்லாம். இப்போ டைம் சரி அழிஞ்சிருக்க நினைக்கிறேன், பார்ப்போம். எடுத்து இதை மாதிரி அரைஞ்சிட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்க விட்டுட்டு இப்போ இந்த சிறும்ப எடுக்கிறா. சரி, அஞ்சு நிமிஷத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இது இப்படி பொலுவலண்டு இல்லை, இப்படித்தான் இருக்கும். இந்த சோஸோட செய்கிற வழியா அப்போ அப்படி இருக்கும். சரி, இப்போ அந்த பிளேட்டில் போட்டுட்டு இதை நீங்கள் இப்படி பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நல்ல ஒரு சாப்பாடு இது. இப்போ நான் சில மாற்றங்கள் செய்திருக்கிறேன்.
ரைஸ் மக்ரோனி பஸ்தான்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் செய்துட்டு இதுக்கு வந்து இந்த சீஸு திருவின சீஸ் வந்து கொஞ்சம் மேலே இப்படி போட்டு கொடுத்தியாண்டா பிள்ளைகள் அந்த மாதிரி சாப்பிடுவேன்னு விரும்பி. இதுதான் வந்து ரைஸ் மக்ரோனி கிரீஸ் நாட்டு சாப்பாடு. நான் கப்பலில் வேலைக்கு அடிக்கடி செய்து கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் இதை தூக்கிக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் நேரம் விட வந்துடும். இது கொஞ்சம் சோஸ் தன்மையாக தான் இருக்கணும். இது அப்படி இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதுதான் வந்து பிளேட்டு முடிஞ்சது. இப்போ இதோட வீடியோ நிப்பாட்ட போகிறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெல்வெட்டினை அமர்த்துங்க, அது முக்கியம். ஏன்னா அடுத்த வீடியோ வரும். இது வந்து இப்போ ஒரு வீடியோ இப்போ தான் போட்டேன்னா அதுக்கு பிறகு இதை போட போகிறோம். இதை பார்த்துட்டு இதுக்கு நல்லது கெட்டது ஏதாவது எனக்கு அறிவிங்க, போடுங்க, எழுதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க. கண்ண நேரம் செல்லாது லேசான சாப்பாடு, செலவில்லாத பெரிய செலவில்லாத சாப்பாடு செய்து பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டீங்களானே பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் கிச்சன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.